Hi everyone and hello children. I hope you all enjoy our story. The three questions, the part 1. I hope so. And this video gives you the part 2 of the lesson, the three questions, supplementary reading. The three questions written by Leo Tolstoy. Already we have seen about our author, Leo Tolstoy. And I hope you all understand this lesson. And this is our section 2 of this lesson. And before we are going to see our explanation part, we have to read our new glossaries and vocabularies introduced by our Leo Tolstoy this lesson. The first word, morning. It means soap or cry, crouched, bent, stoop, down ஆகிறது. Actually this word, the spelling mistake in our book, stopனு கொடுத்துருப்பாங்க. That's not correct. Stoop is the correct answer, correct meaning for crouched. Threshold, doorstep or entrance. Seized, snatched suddenly and forcefully. டக்குன்னு அதை சீஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியல, சீஸ் பண்ணிடுவாங்க, ரைட். Unfortunate, unto, disconnect, untie, disjoin. We have 4 meanings for this word. Actually untoங்கிறது in this place, in this unit we have changing the dress, அந்த இடத்துல அந்த மீனிங்கில் வரும். Revived, restore to life, to or கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல ரிவைவ் ஆகிறது. ஒரு மயக்கமாக இருந்தாங்கன்னா அது ரிவைவ் ஆகி வெளியே வராங்க, அந்த கான்சியஸ்னஸ் கிடைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆம்பஸ் மீன்ஸ் சர்ப்ரைஸ், அட்டாக், என்ட்ராப், பவுன்ஸ் ஆன். ஆம்பஸ் பண்ணுறது, இப்போது டைகர்லாம் இருக்கும்ல, அது பதுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆம்பஸ் பண்ணும், பதுங்கி நின்று தாக்கும், அந்த மாதிரி தான் இந்த வேர்டை நம்ம மீன் பண்ணிக்கிறோம். Actually in this part also we have some new acts and words, verbs. நம்ம irregular verbs பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, லாஸ்ட் பார்ட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் மெனி வேர்ட்ஸ் இருக்குது. ஐ கிவ் யூ சம் நியூ வேர்ட்ஸ் ஒன்லி. ஹோல், ஃபால், பிரிங், செட், லே, ஸ்லீப், ஃபர்கிவ். இல்லை ஸ்வர்ங்கிற வேர்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்வோர், ஸ்வாம், இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண மாதிரி, உறுதி செய்தல்னு சொல்லலாம், அது மாதிரி. பிச், லேர்ன் வந்து நமக்கு ரெகுலர்லேயும் வரும், இர்ரெகுலர்லேயும் வரும். சம் நியூ வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ கம் டு த பாயிண்ட். லெட்ஸ் see our explanation part of section 2 in our the three questions supplementary reading. The king turned round and saw a poor man come running out of the wood. The man held his hands pressed against his stomach and blood was flowing from under them. ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் இருக்க 2 கேரக்டர்ஸ் பார்த்தோம். த கிங் அண்ட் ஹெர்மிட் மட்டும்தான் ஓவரால் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட ஸ்டோரியை. ஸோ மெயின் தீம் என்னென்னு பார்த்தோன்னா, த கிங் ஹேஸ் 3 கொஷின்ஸ், ஹி வாண்ட்ஸ் டு நோ த ஆன்சர் ஃபார் 3 கொஷின்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது அட் லாஸ்ட் ஹி டிசைட் டு கன்சல்ட் அ ஹெர்மிட் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, ஹெர்மிட்டை மீட் பண்ண வந்திருக்காரு அண்ட் ஆஸ்க் 3 கொஸ்டின்ஸ். பட் ஹெர்மிட் சே நத்திங், எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு கண்டினியூ ஹிஸ் ஒர்க், வந்து டிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிரவுண்டை. இது மட்டும்தான் இங்கே போயிட்டுருக்கு. அண்ட் நவ் கிங் வந்து ஹெர்மிட்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சன் செட் ஆக போகிற டைமில் ஐ ஹாவ் நோ டைம், ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஆன்சர் மீ அப்படிங்கிற மாதிரி கிங் கேட்டுட்ருக்கும்போது சம்மன் ரன் தேர். ஸோ இந்த பிளேஸில் கிங் வந்து அவனை பார்க்குறாங்க. அந்த பியர்ட் மேன், தாடி வச்சுருக்க அந்த பர்சன் வந்து வேகமாக ஓடி வராங்க. அண்ட் அவரோட கையை வந்து ஸ்டொமக்கில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே வந்து இவங்க பக்கத்தில் விளையாடுறாங்க. when he reached the king he fell fainting on the ground. fainting means அப்படியே மயக்கம் வந்து கீழே விழறாங்க. mourning feebly, mourningனா கொஞ்சம் ஷோப்பிங், க்ரையிங், முணுமுணுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். the king and the hermit unfastened the man's clothing. அந்த ட்ரெஸ்ஸை உடனே மாற்றுறாங்க. there was a large wound in his stomach. அந்த கை வந்து ஸ்டொமக்கில் வச்சுருந்தாங்களே, பார்த்தா பயங்கரமான ஒரு wound இருக்குது. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. ஸோ ஹெர்மிட்கிட்டேருந்து கொஞ்சம் ஹேண்ட்கி அண்ட் டவல்ஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ப்ளீடிங், ஸ்டொமக்லேருந்து ரொம்ப ப்ளீட் ஆகுது. பட் த blood would not stop flowing. And the king again and again removed the bandage soaked with warm blood and washed and rebandaged the wound. Again and again ரீபேண்டேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பிளட் வந்து நிற்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸ்லி ப்ளீடிங் தேர். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அவருங்க ரீபேண்டேஜ் பண்ணிகிட்டே இருக்கார் கிங். when at last the blood ceased flowing,
வரது சீசைட் செடின்றுச்சு. த மேன் ரிவைட் அண்ட் ஆஸ்க்டு ஃபார் சம்திங் டு ட்ரிங்க். இப்போ தான் ஒரு கான்சியஸ்னஸ்க்கு வந்து ஐ வாண்ட் சம் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி ஹி ஆஸ்க். த கிங் brought fresh water and gave it to him. Meanwhile the sun had set and it had become cool. So the king, with the hermit's help, carried the wounded man into the hut and laid him on the bed. ஸோ இந்த மேனை கொண்டு வந்து சன்செட் ஆன் த டைம், ஸோ கொண்டு வந்து பெட்டில் வைக்கிறாங்க. ஆல்ரெடி லேட் நைட், வெரி கூல். ஸோ த கிங் ஆல்சோ டிடன்ட் go to the palace. So lying on the bed, the man closed his eyes and was quiet, but the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. That is a summer night. ஸோ அந்த டைமில் அந்த த்ரெஷோல்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கிங் வாஸ் ஸோ டயர்ட். நோ, அந்த டே ஃபுல்லாகவே அவர் வாக் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹெல்ப் டு ஹெர்மிட் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் டு த ஸ்ட்ரேஞ்சர் மேன். ஸோ வாட், வெரி டயர்ட் அந்த டைம். ஸோ அந்த த்ரெஷோல்ட்கிட்டே அந்த என்ட்ரன்ஸ்லேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. சவுண்ட்லி ஸ்லெப்ட் அப்படின்னா விச் மீன்ஸ் வெரி டீப் ஸ்லீப் அந்த டயர்ட்னஸில். when he awoke in the morning, it was long before he could remember where he was or who was the strange pure man lying on the bed and gassing means sighting. பார்த்துட்ருக்காங்க, என்ன நம்மளே பார்த்துட்ருக்காங்க, ஹூ இஸ் ஹி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சுச்சுவேஷன். அந்த எழுந்து பார்க்கும்போது நம்ம எங்கே இருக்கோம், யார் இது, நம்மளை ஏன் பார்த்துட்ருக்காங்க. இன்டென்ட்லி அட் ஹிம் வித் சைனிங் ஐஸ், அப்படியே ரொம்ப பிரைட்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், கண்ணெல்லாம் ரொம்ப பிரகாசமாக லவபுளாக பார்த்துட்ருக்காங்க. forgive me, said the pure man in a weak voice. When he saw that the king was awake and was looking at him. இவர் எழுந்த உடனே அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் விட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்குறாங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, என்னை மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ யூ அண்ட் ஹவ் நத்திங் டு ஃபர்கிவ் ஃபார் யூ, செட் த கிங். நீங்கள் யாரும், ஒய் யூஆர் ஆஸ்கிங் எக்ஸ்கியூஸ் டு மீ, என்கிட்டருந்து எதுக்கு உங்களுக்கு இது தேவை, உங்களை எதுக்கு நான் மன்னிக்கணும். யூ டோன்ட் நோ மீ பட் ஐ நோ யூ. ஐ ஆம் தட் enemy of yours who swore to revenge himself on you. என்ன உங்களுக்கு தெரியாது, பட் ஐ நோ யோர் செல்ஃப், ஐ எம் யுவர் எனிமீஸ் பிரதர்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஐ ஸ்வோர் மை செல்ஃப் ஃபார் மை பிரதர்ஸ் டெத். ஸோ நான் ஸ்வோர் பண்ணியிருக்கேன், ஒரு உறுதி எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி he said. Because you executed his brother and seized his property. பிகாஸ் அங்கே ப்ரொனவுன் வந்து தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணுறாங்க. என்னுடைய பிரதரை நீங்கள் அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே சீஸ் பண்ணி அண்ட் அவனும் இறந்துட்டான், கில் பண்ணிட்டீங்க இல்லையா, தட்ஸ் வை நான் வந்து உங்களை பழி வாங்கிறதுக்காக வந்தேன், ரிவெஞ்சுக்காக வந்தேன். ஐ நோ யூ ஹேட் கான் அலோன் டு see the hermit and I resolved to kill you on your way back. But the day passed and you did not return. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ நோ நீங்கள் ரொம்ப தனியாக ஹெர்மிட்டை மீட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ வாட், நீங்கள் வர்ற வழியில் ரிட்டர்ன் வரும் பொழுது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ஐ எம் வெயிட்டிங் தேட். பட் த டைம் பாஸ்ட் அவே, த டே பாஸ்ட் அவே, ஹோல் டே, பட் யூ டிடன்ட் ரிட்டர்ன். தட்ஸ் வை ஐ எம் கம்மிங் ஹியர். ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை ஆம்பஸ் டு ஃபைண்ட் யூ. நான் பதுங்கி எடுத்த இடத்துலேருந்து வெளியே வந்து வேர் யூ ஆர் அப்படின்னு ஃபைண்ட் பண்ண வந்தேன். அண்ட் கேம் அப்பான் யுவர் பாடி கார்ட் அண்ட் தே ரெகக்னைஸ்ட் மீ அண்ட் wounded me. So your bodyguards understand who am I, that's why they are wounded myself. I escaped from them but should have blood. Blood means in this place, this is not blood ma, blood, blood நினச்சிக்காதீங்க, ப்ளீடிங் அதோட past tense இது. So blood to death had you not dressed my wound. Suppose you are not dressing me, you are not attend me அப்படின்னா definitely I was killed அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் என்ன இறந்துருப்பேன். ஐ wished to kill you and you have saved my life. Now if I live and if you wish it, I will serve you as your most faithful slave. Slave means அடிமை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள், SLAVE. ஸோ இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை உங்களால் தான். நான் உங்களை கொல்லணும்னு நினச்சேன், பட் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க. இப்போவுமே நான் வாழணுன்னா நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா நான் உங்களுடைய மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் பர்சனாக உங்களுக்கு ஒரு அடிமையாக இருப்பேன். அண்ட் வில் பைட் மை சன்ஸ் டு த சேம் ஃபார் கிவ் மீ. ஸோ என்னுடைய என்னுடைய சன்ஸ்கிட்ட, என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ட்டையும் அதை சொல்லுவேன். ஸோ என்னை ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. த கிங் வாஸ் வெரி கிளாட் டு ஹவ்
made peace with his enemy so easily, and to have gained him for a friend. And he not only forgave him, but said he could send his servants and his own physician to attend him, and promised to restore his property also. What is the matter? Which means அவர் forgive மட்டும் பண்ணலை, he is very glad means happy, because he saved his friendship also and he solved this eneminess. ஈஸிலி சால்வ் பண்ணிட்டார்ல, ஈஸியாக அந்த எனிமினஸ் இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்லினஸ் கிடச்சிச்சு, அந்த பீஸ் கிடச்சிச்சு. ஸோ ஹாப்பி ஹீஸ். அண்ட் ஆல்சோ இவர் என்ன பண்ணுறேன்னா ஃபர்கிவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹி ஆஃபர்டு ஃபிசிஷியன்ஸ், இவரோட பர்சனல் டாக்டர் அண்ட் இவரோட அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவருக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஹி ப்ராமிஸ்டு தட் ஐ ரீஸ்டோர் யுவர் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் வெரி நைஸ். நோ, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு அஃபேர்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது, திஸ் இஸ் ஒன்லி வி வாண்ட் தட் இல்லையா? ஒரு பீஸ்ஃபுல்னஸ் தான் நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ கிங் ஆல்சோ வாண்டட் திஸ் ஒன். இந்த 3 கொஷின்ஸில் இதுவும் இருக்கு இல்லையா? எதை நான் ஃபஸ்ட்டு செய்யணும், எதை பண்ணால் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குங்கிற மாதிரி தான் அவரோட தாட் இருந்துச்சு. தட்ஸ் ஒய் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஆன் த டைம். Having taken leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. So now also he searched that hermit. Where is he? And I want the answer for those 3 questions. அப்படின்னா இவர் போய் ரொம்ப ஹம்பிளாக அவரை தேடிட்டுருக்கார். போச்சுன்னா in front of the hut, அங்கே போய் தேடிட்டுருக்காரு. The hermit was outside on his knees sewing seats in the beds that had been dug the day before. ஆக்சுவலி இந்த கிங் வரும்போது ஹெர்மிட் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அந்த டக் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பிளேஸில். ஸோ அகெயின் அங்கே அவர் வந்து க்ரௌச் பண்ணி கீழே நீஸ் முட்டி போட்டு நீ டவுன் பண்ணி கீழே போய் அந்த சோவிங் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி விதைச்சிட்ருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விதைகளை நட்டுட்ருக்காரு அந்த பெட்ஸில். The king approached him and said, "For the last time I pray you to answer my questions, wise man." Actually, he is a wise man because why? The king has come. அப்படி தானே சொல்லணும். The king has come for his wisefulness, wisdom, for his knowledge. அதுக்காக தான் வந்திருக்காரு. அண்ட் ஆக்சுவலி லாஸ்ட் டைமாக நான் கேட்குறேன், கைண்ட்லி ஆன்சர் மை கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. You have already been answered, said the hermit, still crouching on his thin legs and looking up at the king who stood before him. அந்த கிங் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்காரு. ஆல்ரெடி இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அந்த அவரோட பண்ணிகிட்ருக்க அந்த சோவிங் ஒர்க்கே கன்டினியூ பண்ணிவிட்டு அவரை பார்த்துட்ருக்காரு. How answer? What do you mean? asked the king. Do you not see? replied the hermit. Actually you received the answer but you don't know that அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, if you had not pitied my weakness yesterday, I had not dug these beds for me, but had gone your way. That men would have attacked you, and you would have repented of not having stayed with me. Yes, repentedனா வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ரெப்பெண்டன்ட் எதுக்காக வருத்தப்பட்டிருப்பீங்கன்னா, ஆக்சுவலி என்னுடைய வீக்னஸ் பார்த்து நீ பிட்டியான இறக்கப்பட்ட. தட்ஸ் வை டக் தீஸ் பெட்ஸ். நீ இதை ஒருவேளை என்னை பார்த்து நீ இறக்கப்படலைன்னா இந்த பெட்ஸுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி டக் பண்ணார்ல, அதை நீ பண்ணியிருக்க மாட்டேன். என்ன பண்ணியிருப்ப? ஹேட் கான் யோர் வே. அதை பண்ணாமல் உன்னுடைய வே பார்த்துட்டு நீ போயிருந்திருப்ப. தட் மேன் would have attacked you. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நம்ம அங்கே போய் ஆம்பஸில் இருந்தான்ல அந்த எனிமி பர்சன், இப்போ கூட ஊண்டடாக இருக்கான்ல, அந்த பர்சன் உன்னை அட்டாக் பண்ணியிருப்பான். அப்போ நீ ரெப்பனண்ட் ஆகிருப்பா. ஐயோ நம்ம அந்த ஹெர்மிட்டோடையே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நைட்டு இவனோட அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்கலாமின்னு ரெப்பனண்ட் ஆகிருப்பேன். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வேர் டிக்கிங் த பெட்ஸ். ஸோ அந்த டைமில் எது முக்கியமான வேலை? நீங்கள் டிக் பண்ணல, தட் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அண்ட் ஐ வாஸ் த இம்பார்ட்டன்ட் மேன் ஆன் தட் டைம். டு டூ மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ஸோ அந்த பிளேஸ், டைம், பீப்புள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறாருப்ப. அந்த டைமில் நான் தான் முக்கியமான மனுஷன். நீ பண்ண இந்த பெட்டை உருவாக்குனதான் முக்கியமான வேலை, என்னை ஹெல்ப் பண்ணதான் முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி தான் நீ டைமிங்கை அலாட் பண்ணுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் when that man ran to us, the most important time was when you are attending to him. For if you had not found up his wounds, he would have died without having made peace with you. ஸோ அந்த மேனுக்கு ஹெல்ப் பண்ணல, அவன் ஓடி வந்தப்போ அதுதான் உன்னுடைய இம்பார்ட்டன்ட் வேலை.
அந்த டைமில் நீ இங்கேருந்து தான் முக்கியமான பிளேஸ், அந்த பர்சன் தான், அந்த எனிமி தான் உன்னோட இம்பார்ட்டன்ட் மேன் ஆன் தட் டைம். இல்லாட்டி இந்த பீஸ்ஃபுல்னஸ் உனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹி வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ரிமெம்பர் தென் there is only one time that is important. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரே ஒரு நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம். தட் இஸ் நவ் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் வென் வி ஹாவ் எனி பவர். வி ஹாவ் த பவர் ஒன்லி திஸ் டைம். நம்ம ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, நேற்று என்பது கனவு அல்ல, நேற்று என்பது ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி எஸ்டர்டே இஸ் த டெத் டே, பாஸ்ட் இல்லையா, டுமாரோ இஸ் த ட்ரீமிங் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம், அது ஒரு கனவு மாதிரி. ஸோ டுடே இஸ் த பவர்ஃபுல் டே அப்படின்னு ஹெர்மெட் சொல்கிறாரு. த மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் த ஒன் வித் ஹூம் யூ ஆர். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு செகண்ட் கொஷின் கேட்டார்ல, அதுக்கு சொல்கிறாரு ஹூம் வித் யூ, உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஃபார் நோ ஒன் நோஸ் வெதர் ஹி வில் எவர் ஹாவ் டீலிங்ஸ் வித் எனி ஒன் எல்ஸ். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பர்சன் நம்ம கூட இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பாங்களா நமக்கு தெரியாது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபேர் மீன்ஸ் ஈவெண்ட், முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ் டு டூ தட் பர்சன் குட் பிகாஸ் ஃபார் தட் பர்பஸ் அலோன் வாஸ் மென் சென்ட் இன் டு திஸ் லைஃப். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். நம்ம அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலி வாட் இஸ் த ஆன்சர், வாட் இஸ் த மாரல், இந்த ஹெர்மெட் என்ன கொடுக்குறாருன்னா டூ குட் டு ஆல் த பீப்புள் அட் ஆல் டைம் ஆல்வேஸ் அட் இன் ஆல் த பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி எப்போவும் எல்லாருக்கும் நல்லதே பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கன்னா நமக்கான ஈவெண்ட் அப்படின்னா அதை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. டூ ஆல் த குட் திங்ஸ் all the time to all the people in all the places. This is the moral of the story அப்படின்னு ஹெர்மெட்டும் நம்ம கிங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த இடத்துல அதை அப்போவே செஞ்சிடுங்க. நம்ம சொல்லுவோம்ல, நம்மளுடைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்களா அந்த ஹோம்ஒர்க்ஸ் என்ன பண்ணணும், இன்றைக்கே போய் வீட்டில் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம எவ்ரி டைம் ஸ்கூலில் சொல்லுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஆல் த டீச்சர்ஸ் said like that only. Always all the teachers say like this. இன்றைக்கி ஹோம்ஒர்க்கை இன்றைக்கே பண்ணிடணும், நாளைக்கு பண்ணலான்னு போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த மாரல் ஆஃப் யர் செல்ஃப் அண்ட் ஆர் செல்ஃப் ஆல்சோ. ஓகே, டெஃபினெட்லி இந்த ஸ்டோரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு டே டு டே லைஃப்க்கு. ஆல்ரெடி ஐ டோல்டு லியோ டோல்ஸ்டாய் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். ஸோ டே டு டே லைஃப்பில் ரியலிஸ்டிக்காக நமக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறதுல அவர் ஒரு பெரிய கிங், ஒரு பெரிய மாஸ்டர். அதுதான் அகெயின் இந்த ஸ்டோரியில் நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். I enjoy this story. So I hope so you also enjoy this story. And very important thing is already I told yesterday class also I said, so pick the action verbs and write that simple past and past participle for those action words. Okay, this is your important work and write in the English class work note, copy it to send all your English concern English teachers. Okay va? I hope you all enjoy this story. So we will meet in the next class, dear. Thank you for watching this unit.